ஆன்மீகம் பற்றி ஒரு விஷயம் எப்படின்னா, ஜூபிட்டர் கிரகம் வந்து அது வந்து ரொம்ப பெனிஃபிக்கான ஒரு பிளானெட், ஒரு ரொம்ப சுப கிரகம். அந்த கிரகம் வந்து 12வது ஒரு வீட்டில் அது இருந்தால் அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயம் பற்றி சடன் தாட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 12th ஹவுஸ்ன்றது வந்து 12வது வீட்டுக்கு வந்து மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த மோக்ஷஸ்தானத்தில் கேத்து இருந்தாலும் குரு இருந்தாலும் சரி, அவருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அமையும். எப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அந்த ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை, சன்னியாசி மாதிரி இல்லை, ஆனால் இந்த தாட்ஸ் அவருக்கு வரணும். ஸோ இதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் பீரியட் யாருக்கு கர்க்கராசி அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2வது வீட்டில் வந்து கேத்து இருக்கிறது வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிற சான்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா 2வது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லதே கிடையாது.